அவரவர் வாழ்விடத்திலே அரசு பண்ணி கொடுத்தோம். இப்போ வாழை பாருங்க, வாழை நிலமும் வளம், வாழையில வெறும் வாழைன்னு தான் நினச்சிட்டு இருக்கீங்க. வாழைப்பழம் வாழை திறந்து பாருங்க, இந்த தண்டை பாருங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்க. இது தனி, இது தனி, இது தொழிற்சாலை, இது தனி. பழம் காய் உணவுக்கு, பழங்கள் தனி, ஏற்றுமதி அது தனி. இந்த தண்டு இதில் இந்த வாழை உங்களுக்கு தெரியும், இந்த வில்லை இந்த சிப்ஸு அது தயாரிக்கிறது. இதை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ற தட்டு, இந்த தட்டு பாருங்கள் பிளாஸ்டிக்கை ஒழிச்சிடறோம். இந்த தட்டு வந்துடுது பாருங்கள், பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ அதில் நார் எடுக்கிறேன். இந்த நார்லேருந்து வேட்டி விருதுநகரில் தயாரித்து என் மனைவி கூட இப்போ வாழையில் பட்டு சேலை கொடுத்தாரு. அந்த பாருங்கள் அந்த சேலை அப்படி வாழை நார், வாழை பையி, இந்த பிளாஸ்டிக்கை ஒழிச்சிடும். இந்த நெகிழி குலைமத்தை ஒழிச்சிட்டு எல்லாமே வாழையில் எவ்வளோ பயன்பாடு இருக்குன்னு பார்த்து பாருங்கள். இந்த துண்டெல்லாம் அவர் வாழையில் நெஞ்சது தான் இந்த சேலையெல்லாம். அப்போ வாழை அங்கே ஒரு 2000 ஏக்கர் வாழை இருந்தால் வாழை சார்ந்த தொழிற்சாலை இருக்குது பாருங்கள். 2-3 தொழிற்சாலை வருது பாருங்கள். அப்போ எவ்வளோ தொழிற்சாலை வருது, நல்லா கவனிங்க. இது கடலை, வேர்க்கடலை பல ஆயிரம் ஏக்கரில் போட்டிருக்கு. அங்கேருந்து என்ன மரச்செக்கில் மையலில் வந்து இங்கே பாருங்கள், கடலை எண்ணெய் தயாரிக்கிறோம், அது ஒரு தொழிற்சாலை. பிறகு கடலை மிட்டாய் தயாரிக்கிறோம், அங்கே பக்கத்துலேயே ஒரு தொழிற்சாலை. கடலை புண்ணாக்கு தயாரிக்கிறோம், என் மாட்டு பண்ணைக்கு தீவனம், ஆட்டுக்கு தீவனம், நிலத்துக்கு உரம். வேளாண் பண்ணை நான் தான் வச்சுருக்கேனே, போட்டுருவேன், அங்கே கொண்டு போட்டுருவேன். அப்புறம் எண்ணெய் அது தமிழ்நாட்டு அரசே விற்கும். இப்போ எள்ளு விளை வைக்கிறோம் பல ஆயிரம் ஏக்கரில். அந்த எள்ளு எண்ணெய் தயாரிக்கிறோம். நல்லெண்ணெய், எள்ளு மிட்டாய், எள்ளு புண்ணாக்கு. அப்போ அந்த எள்ளு புண்ணாக்கு உங்களுக்கு தெரியும், அது குப்பையை நம்ம தீவனமாக நம்ம பயன்படுத்திக்கிறோம், உரமாகவும் பயன்படுத்திக்கிறோம். இந்த கற்றாழையை நீங்கள் கற்றாழைன்னு நினைக்கிறீங்க, அதுதான் மிகப்பெரிய இந்த முகப்பொழிவூட்டும் அந்த சாறுகள் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இன்றைக்கி பெரிய சந்தையாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றும் போட்டுக்கட்டினா வந்து கொட்டாங்கச்சி பல ஆயிரம் ரூபாய்க்கு போகுது, அடுப்பு கறி பல இதுக்கு போகுது. அப்போ அதெல்லாம் எதில் பொருளாதாரம் இருக்குதுன்னு தெரியாமல் சாராய பொருளாதாரத்தில் நம்மளை சாகடிச்சிக்கிட்டு இருக்கு இந்த அரசு. போங்க. இப்போ தேன் பண்ணை வைக்கிறேன். எங்கெங்கே பல ஆயிரம் ஏக்கரில் விளைநிலம் செய்யும்போது நான் பூக்கள் நிறைய வளர்த்து அங்கேயே தேன் பெட்டிகளை வச்சு நான் தேன் வளர்ப்பேன். அதுவும் அரசு பணி தான். எப்படி வேலை செய்கிறாரு பாருங்கள், தேனீக்கள் வராமல். அதுவே ஒரு பாருங்கள் எப்படி கொண்டு வரேன் பாருங்கள், தேனை எப்படி எடுத்துக்கிட்டு வரோம். எது ஒன்றுமே உங்களுக்கு அரசு தந்துரும்னு சொல்கிறேன். அந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையில் எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குன்னு பாருங்கள். சூரியகாந்தி பல 100 ஏக்கரில் இருக்குதுன்னா அங்கேருந்து நம்ம தேன் தயாரிச்சிக்க முடியுது. சூரியகாந்தி விதையை எடுத்து இப்போ பாருங்கள் எண்ணெய் கொண்டு வரேன் பாருங்கள், எப்படி எண்ணெய் வருது பாருங்கள். சூரியகாந்தி விதை எண்ணெய் வருது. இப்போ தென்னை சார்ந்த தொழிற்சாலை எங்கெங்கே இருக்குது, பொள்ளாச்சியில் இருக்குது, இல்லை நாகர்கோவில் இருக்குது, கன்னியாகுமரி, அது அங்கே தொழிற்சாலை. அப்போ தொழிற்சாலைனா அங்கேருந்து நீங்கள் தேங்காய் மட்டும் இல்லை, அதிலிருந்து இளநீர் பதப்படுத்துவது, மதிப்பு கூட்டி அதை கொண்டு போகிறது. தேங்காயிலிருந்து தேங்காய் எண்ணெய், தேங்காய் மிட்டாய், தேங்காய் பிறகு கொட்டாச்சி, அது இது. அப்புறம் தேங்காய் நார் பின்னுவது, அப்போ அதிலிருந்து தென்னந்தட்டியில் பாய் பின்னுவது, விளக்குமாறு எடுப்பது. இப்போ சீனாவில் பிளாஸ்டிக்கில் இருந்து பாருங்கள் நார். இந்த கயிற்று கட்டில் இருக்கே, அமெரிக்காவில் 40,000 ரூபா இந்த கயிறு. அது போட்டால் உங்களுக்கு நம்புவீங்க. பாருங்கள் எவ்வளவு வேலை வருது பாருங்கள் அங்கே.